Hi friends, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம தீபாவளிக்கு ஸ்பெஷல் ரெசிபியா பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்றது அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணி பாருங்க. இப்போ இந்த லட்டு செய்யறதுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து அதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்க போகிறேன். முதல்ல அவ்வளோதான், இதை பொன்னிறமாக நம்ம வறுத்துட்டோம். இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் கொடுத்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இப்போ இதுக்கு இந்த 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு தேவையான சீனி வந்து நம்ம வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கோம். இதையும் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நம்ம வந்து நைஸாக அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போது மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த சீனியை வந்து நம்ம இப்போ ஜலிச்சிடலாம் தனியாக. அவ்வளோதான், இப்போ நம்ம இதை ஜலிச்சாச்சு சுகரை. மீதி இருக்கிற அந்த அடியை நம்ம எடுத்து கொட்டிடலாம். இதே மாதிரி மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த பாசிப்பருப்பையும் நம்ம வந்து சுகரோடு சேர்த்து நம்ம வந்து ஜலிச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த பாசிப்பருப்பு ஜலிச்ச மீதியையும் நம்ம அடியையும் நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ ஒரு 150 கிராம்ஸ் முந்திரி வாங்கி நம்ம வந்து இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாசிப்பருப்பு லட்டு பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இதை வந்து நெய்யில் வறுத்து நம்ம இதோட கூட சேர்த்துடலாம். வாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விடுறேன். கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம இதை போட்டு நம்ம வறுத்துடலாம். ஆல்ரெடி ஏலக்காய்லாம் நம்ம வந்து சுகர்லேயே போட்டு நம்ம வந்து அதை பொடி பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ஏலக்காய்லாம் நம்ம தனியாக இது பண்ண தேவையில்லை. கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம போட்டுருவோம். இதை இப்போது இந்த முந்திரியை கொஞ்சம் நேரம் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ இதை பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற ஜலிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த மாவில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ திரும்பவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம அதை கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம வந்து கலந்து வச்சுருக்கிற அந்த மாவில் அகைன் வந்து நம்ம அந்த நெய்யை விட்டுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு கலந்த உடனே நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ மாவில் இதை நம்ம விட்டுட்டு கொஞ்சம் கலந்துடலாம். கரண்டியில் கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம கையில் கலந்துடலாம். அதை கலந்துட்டு நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அது இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கையில் வந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க வரா மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சிட்டு லட்டு பிடிச்சிடலாம். இது இப்போது இந்த மாவு நல்லா நம்ம எடுத்து நல்லா அடியில் நல்லா நம்ம கை அடியில் நல்லா பிடிச்சி 2 கையும் பிடிச்சி நம்ம வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து லட்டு பிடிச்சாதான் உதிராமல் இருக்கும். இல்லைனா அது வந்து உதிர்ந்துடும். நம்ம எடுத்து பிடிச்சி வச்ச உடனே உதிர்ந்துடும் மாவு, பாசிப்பருப்பு மாவு. அதனால் நல்லா அழுத்தி கொஞ்சம் நம்ம வந்து அந்த நெய்யோடு கலந்து நல்லா பிடிச்சோம்னா தான் அது வந்து உங்களுக்கு வந்து உதிராமல் இருக்கும். 2-3 நாள் ஆனால் கூட அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பாசிப்பருப்பு லட்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரோட்டீன் ரிச் இது. ஸோ வந்து சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருமே இதை ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ சின்ன பசங்களாம் போக வர சாப்பிட்டே காலி பண்ணிவிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.